if the matrix capital A equal to 0, 5, minus 7, A 0, 3, B minus 3, 0 is a skew symmetric matrix, then the values of A and B are. இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் பற்றின ஒரு சிம்பிள் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ பை த டெஃபினேஷன் படி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன தெரியும்? வி நோ தட் எ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஷுட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த டெஃபினேஷனையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நான் டெஃபினேஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்லேருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஜீரோவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராசிங் போட்டுக்கணும். என்ட்ரிஸை கிராசிங் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா என்னோடய ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் இந்த கிராஸ் பண்ண என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும், பட் டிஃபர் இன் சைன். அப்போ அந்த ரூலை இங்கே யூஸ் பண்ணும்போது இங்கே 5 இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போது இந்த ஏவோட நம்பர் எப்படி தான் இருந்திருக்கும்? கண்டிப்பாக 5ஆக தான் இருந்திருக்கும், பட் டிஃபர் பை சைன். அங்கே +5 இருந்தால் இங்கே -5. அதே மாதிரி அடுத்த கிராசிங் செக் பண்ணிங்கன்னா ஹியர் பி, ஹியர் -7. அப்போ பியோட வேல்யூ கண்டிப்பாக இப்படி தான் இருக்க போகுது, -7ஆக தான் இருக்க போகுது. டிஃபர் பை சைனுங்கும் போது +7. அடுத்த என்ட்ரி செக் பண்ணி பாருங்கள், -3, 3. இங்கேயும் 3, இங்கேயும் -3. நம்பர் சேமாக இருக்குது, பட் என்னவா இருக்குது? சைனில் மட்டும் டிஃபராக இருக்குது. ஸோ அப்போது எனக்கு தேவை ஏபி வேல்யூ தான். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு தேடினீங்கன்னா ஏவோட வேல்யூ -5, பியோட வேல்யூ +7. த ஆப்ஷன் இஸ் ஆன் ஆப்ஷன் டி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர்.